அன்பார்ந்த குஜராத் படத்தினுடைய அன்பு உறவுகளே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய கலைஞர்களே, இயக்குநர்களே, தயாரிப்பாளர்களே மற்றும் ஒளிப்பதிவாளர்களே, இவர்களுக்கும் என்னுடைய இவர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குஜராத் காதல் என்கின்ற இந்த படத்தில் நானும் ஒரு பங்கேற்று நடிச்சதுக்கு வந்து முதற்கண் இயக்குனர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உமர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. அது கொஞ்சம் கனமான கேரக்டர். அதை ஒரு சொல்லி என்கிட்ட அதில் எந்த வேலை வாங்கினதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நிச்சயம் தான் அழகாக இருந்த அந்த கேரக்டருக்கான வேலை வாங்கினாங்க. படத்தை பொறுத்தவரை நல்லா இருக்கு. இது வந்து ஒரு எப்பவுமே வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு சின்ன கண்டென்ட் வந்து அந்த ஒன்லைன் தான் முக்கியம். அந்த ஒன்லைன் வந்து அதை எங்கே எடுத்திருக்காருங்கிறத சொன்னார். ஸோ அதை ஒட்டியே வந்து இந்த திரைக்கதையை முழுக்க முழுக்க அமைச்சிருக்காங்க. இதில் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா முத்து வந்து சான்ஸே கிடையாது. உதவிட்டார். முத்து எவ்வளவு டேலண்ட் இருக்கும், இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இதில் வந்து முத்துவை பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. அடுத்தது தினேஷ் அந்த உணர்வுகளை காட்டினது போனது. மற்றபடி எல்லாருமே அவங்க பானு, அப்புறம் அவங்க இன்னொரு ஹீரோயின், அவங்களும் நல்லா அந்த இதில் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த டீமில் வந்து பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம தீபன் அவர்கள் சொன்னது மாதிரி தான், ஒரு குறும்படத்தை எடுத்து வெளியிடுவது என்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 4 மாதத்தில் 2 படத்தை எடுத்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. தடமாறும் புத்தகம் ஒரு படம், அடுத்தது இந்த உதராக்காது. உண்மையில அவங்களை பாராட்டணும். ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டம். நாங்களாம் ஒரு படத்தை எடுத்துட்டு 2 வருஷமா சுத்திட்டு இருந்தோம், வச்சுக்கிட்டு ஃபுட்டேஜ் வச்சுட்டு அதை ரிலீஸ் பண்றது. ஸோ இவங்க குயிக்கா வந்து 4 மாசத்துல வந்து 2 படம் எடுத்திருக்காங்க. டீம் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே வந்து ஒரு குடும்பம் மாதிரி இருக்காங்க. எல்லாருமே ஒரு ஒற்றுமையா இருக்காங்க. அது நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தேன். எல்லாரும் ஒற்றுமையா இருக்கும். அதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல பல கான்ட்ராவர்சிஸ் வரும், ஒருத்தருக்கு இருந்தாலும் அந்த ஒரு ஒற்றுமை என்பது இருந்தது. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறது, சில நெகட்டிவ் சொல்றேன், அதாவது சில விமர்சனங்கள் சொல்றேன், நீங்க அதை ஏற்றுக்கணும். லொக்கேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் நீங்க மெனக்கிடணும். லொக்கேஷன் இன்னும் கொஞ்சம் நல்ல அடுத்த படத்துல நம்ம நல்லாவே பார்த்து பண்ணுங்க. இந்த லொக்கேஷன் சொல்லுங்க இன்னும் நல்லா பண்ணணும். அது ஒரு விஷயம் எனக்கு பட்டுச்சு. மற்றபடி கதை கொண்டு போற விதம் ரொம்ப அருமையா இருந்தது. கேரக்டரைசேஷன், கேஸ்டிங் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து நல்ல அந்தந்த சூட்டபிளானவங்களை போட்டு அவங்களுக்கு அந்த இதை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. நம்ம மக்களை வந்து திரையில பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா. குறிப்பாக ஒளிப்பதிவாளருடைய இதுங்கிறது நல்லா இருக்கு. ஒளிப்பதிவாளருடைய ஒளிப்பதிவு நல்லா இருந்தது. இந்த ஸ்கிரீன்ல போட்டதுனால வந்து அதில் அந்த டிஐ பண்ணதெல்லாம் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கிரீன்ல போட்டு அந்த படத்துடைய எக்ஸாக்ட் அந்த என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த இதுல ப்ரொஜெக்டர்ல போட்டதால இருக்கு. ஸோ மற்றபடி ஓவரால் ஒரு நல்ல ஒரு கதை. இதுல வந்து என்னன்னா, சுருக்கமா சொல்ல போனா நினைவுகள் அழியாது. நினைவுகள் ஏதாவது ஒரு நினைவுகள் வந்து இந்த உலகத்துல வந்து அந்த ஆன்மாவானது உலகத்துல வந்து சில நினைவுகளை விட்டுட்டு போகும். அந்த நினைவுகள் வந்து அந்த அதை சார்ந்தவங்களோட வந்து என்றைக்கும் பயணிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய சொல்ல வர விஷயம். அதுதான். ஸோ வந்து இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை என்னோட பர்சனல் ஒன்று சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மா வந்து நான் 13 வயசு வரும்போது இறந்துட்டாங்க. அப்போது எங்கள் அம்மா வந்து திண்டுக்கல்ல காட்டாஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து வீட்டில் வச்சு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா வந்து தாராபுரத்தில் இருக்காரு, ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக எங்கள் அம்மா உயிர் விடும்போது எங்கள் வீட்டுக்குள்ள மல்லிகை சுமல் அடிக்குது, மல்லிகை பூ சுமல். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மல்லிகை பூ. கரெக்டாக
கரெக்டாக வந்து 9:50 மணி 50 நைட்டு வீட்டில் மல்லிகை பூசணும் இல்லை. எங்கள் அப்பா கேட்குறாரு, என்னடா ஒரு மாதிரி ஃப்ளவர் என்ன, அடுத்த நிமிஷம் பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸுக்கு ஃபோன் வருது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. இது இதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய நினைவுகளை வந்து விதிச்சுட்டு போகிறாங்க. சொல்லுவாங்க பெரிய பெரிய வீடுகளில் வந்து தூண்களில் கூட அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பங்களாவில் சில பங்களா வந்து ஏன் வந்து நம்ம சொல்கிறோம் இது வந்து ஹாண்டட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பங்களாவில் வந்து போனோம்னா தூக்கம் வராது. என்னன்னா அங்கே வாழ்ந்தவங்களுடைய நினைவுகள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள்லையும் இருக்கு. அது மாதிரி சில இடங்கள்ல போனோம்னா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அது எதனால காரணம் என்ன அப்படின்னா அந்த மாதிரியான நினைவுகள். ஸோ இது நீ எடுத்துக்கிட்ட விஷயம் நல்ல விஷயம், நல்ல விஷயம், உண்மையை பாராட்டுறேன். அப்புறம் தினேஷ் இதில் ஏறக்குறைய ஒரு டைரக்டர் ஒரு கேப்டன் ஆஃப் தி ஷிப்னா அதுக்கு வந்து தினேஷ் தான் கோஆர்டினேட்டர். இவ்வளோ பெரிய டீமை ஒருங்கிணைச்சு பண்ணி உண்மையிலே பாராட்டுறேன் கணேஷ். தொடர்ந்து பண்ணுங்க. நான் திரும்பவும் போன கூட்டத்தில் சொன்னதுதான் சொல்றேன். நான் வந்து சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கேன். திருச்சி திரைமேடைங்கிற அமைப்பை வச்சு நான் சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய பெரிய ஆதங்கமே நம்ம செய்யற வேலையை யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்களே, அவங்கவுங்க ஏதோ பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு ஆறுதல் தர்ற மாதிரி இருந்த ஒரு விஷயம் நீங்க பண்ண தரமா இருக்கும். ஒருத்தர் பின்பற்றி நீங்க செஞ்சீங்க பாருங்க. ஒரு 10 பேருக்கு 12 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நீங்க ஒரு அதோடு நிற்காம அடுத்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. நான் அடிக்கடி என்னுடைய குழுவில் சொல்றது உண்டு, எல்லாருக்கும் வாய்ப்பு வாங்கி கொடுங்க, எல்லாருக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க, எல்லாரும் சினிமாவில் வரணும். யாராவது ஒருத்தர் எங்கேயாவது போய் கோடை பக்கத்தில் நின்னீங்கன்னா அன்னைக்கு வந்து நீங்க மற்றவங்களை கை தூக்கி உங்களை நிறுத்துவீங்க அப்படின்னு நான் நிறைய பேர்ட்டு சொல்லுவேன். அதான் இன்னைக்கு நான் என்னோட லட்சியமாக தான் வச்சுட்டு இருக்கேன். குறைஞ்ச ஒரு 10 பேராவது கொண்டு போய் கோடை பக்கத்தில், அது நானா கூட இருக்கலாம், இல்லாம கூட போகலாம், கொண்டு போய் நிறுத்தணும். அவங்க வந்து திருச்சிக்கு பெருமை சேர்க்கணும். அவங்க மூலமா இன்னும் 100 நூற்றுக்கணக்கான பேர்கள் வந்து திருச்சியை நோக்கி போகணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல தான் செயல்பட்டு இருக்கேன். இன்னும் கிட்டத்தட்ட 8-9 வருஷமா செந்தில் சார்லாம் வந்திருக்காரு, ரைட் கார்டு சார் இருக்காரு, வந்து தெரியும் இந்த நோக்கம் என்னங்கிறது. ஸோ உங்களுடைய நோக்கம் புனிதமானது. நீ அடுத்தடுத்து நல்ல படைப்புகளை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். இன்னும் 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 சிறப்பாக, இதுவே சிறப்பு தான், இன்னும் மிகச்சிறப்புன்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி மீண்டும் ஒரு முறை அனைத்து கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.